ஹலோ எவ்ரிவன். சம்மர் சீசன் தொடங்கிடுச்சு. ஸோ நம்ம உடம்பு சூட்டு தணிக்கிறதுக்கு பல வகையான பொருட்கள் உபயோகப்படுத்துவோம். அதுல ஒண்ணுதான் சப்ஜா சீட்ஸ். ஸோ சப்ஜா சீட்ஸ் அப்படிங்கிறது ஒரு வகையான துளசி விதை. அது திருநீற்று பச்சை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துளசியோட விதை தான் சப்ஜா சீட்ஸ். இந்த பெசல் சீட்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஸோ இது சாப்பிடுறதுனால உடம்புக்கு என்னென்ன நன்மைகள் இருக்கு, அது மாதிரி எப்படி சாப்பிடலாம், எப்படி சாப்பிட்டா நம்மளுக்கு உடம்பு சூடு தணியும், அது எல்லாத்தையுமே இந்த வீடியோல விளக்கமா பார்க்கலாம். வெல்கம் டு கிளாம் ஸ்மைல் டாக் சேனல். ஐம் டாக்டர் சத்யா ஹியர். சப்ஜா சீட்ஸ்ல நிறைய சத்து இருக்குது. ஃபர்ஸ்ட் அதுல நார்ச்சத்து அதிகம், ஃபைபர் ரிச்சா இருக்குது. அதே மாதிரி புரோட்டீன், அதே மாதிரி குட் ஃபேட் லைக் ALA, லைக் ஆல்பா லினோலினிக் ஆசிட் அண்ட் லினோலிக் ஆசிட் ரெண்டுமே இதுல நிறைய இருக்குது. ஒமேகா 3, இது ஒரு கைண்ட் ஆஃப் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் தான். சப்ஜா சீட்ஸ் நம்மளுடைய உடம்புக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 வகையான நன்மையை பண்ணுது. ஸோ அது என்னெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி அது நேச்சுரலா நம்மளோட பாடியை கூல் பண்ணுது. ஸோ சப்ஜா சீட்ஸ் ஒரு டேபிள் ஸ்பூன்ல 13 கிராம்ஸ் ஆஃப் சப்ஜா சீட்ஸ் இருக்குது. ஸோ அதை ஒரு டம்ளர் தண்ணியில ஊற வச்சோம் அப்படின்னா அது ஊதிடும். ஸோ இந்த சீடா இருக்கிறது கொஞ்சம் ஊதின மாதிரி ஆகிடும். ஸோ அதை நம்ம ஒரு லெமன் ஜூஸ்லயோ இல்ல நம்ம இளநீலையோ இந்த மாதிரி என்ன ஒரு இது ஐஸ்கிரீம்ஸ், யோகர்ட்ஸ், மில்க், இப்படி எதுலனாலுமே எந்த ஒரு சாலட் எதுலனாலுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணும் போது அது எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் நம்ம உடம்புக்கு கொடுக்கும். ரெண்டாவது சுகரை நம்மளுக்கு கம்மி பண்ணுது. ஸோ நம்ம டயபெட்டிக் பேஷண்டா இருந்தீங்க அப்படின்னா நம்ம சப்ஜா சீட்ஸ் சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடுறது நம்மளுடைய பிளட் சுகர் லெவலை லோவர் பண்ணும் அப்படின்னு ஒரு ஸ்டடியில நிரூபிச்சிருக்காங்க. எஸ்பெஷலி டைப் 2 டயபெட்டிஸ். ஸோ டைப் 2 டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு சப்ஜா சீட்ஸ் சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுத்து பார்த்துருக்காங்க. ஸோ அதனால அவங்களுடைய பிளட் சுகர் லெவல் ரொம்பவே கம்மியா இருக்குது, தெரிய வந்திருக்குது. அடுத்தது நம்மளுடைய ஆசிடிட்டியை கம்மி பண்ணுது. ஸோ சப்ஜா சீட்ஸ் நம்ம வயிற்றுல சுரக்கிறது, நம்மளோட ஸ்டொமக்ல எப்பவுமே HCl சுரந்துட்டு இருக்கும். ஸோ அது அளவுக்கு அதிகமா சுரந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அசிடிட்டி, கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் உண்டாகும். ஸோ அதை நியூட்ரலைஸ் பண்றதுக்கு நம்ம சப்ஜா சீட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அசிடிட்டி ப்ராப்ளம் வராம தடுத்துக்கலாம். அடுத்தது மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லது. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா சப்ஜா சீட்ஸ் வாட்டரோட சேர்த்து நம்ம சாப்பிட்றதுனால அது ஃபைபர் ஆல்ரெடி அது ரிச்சா இருக்கிறதுனால நம்ம வாட்டரை ஈஸியா அப்சார்ப் பண்ணி நம்மளுடைய ஸ்டூல்ஸை சாஃபன் பண்ணுது. அதனால மலச்சிக்கல் ப்ராப்ளம் இல்லாம ஈஸியா மோஷன் போகும். சப்ஜா சீட்ஸ்ல டயட்ரி ஃபைபர்ஸ் அதிகமா இருக்கிறதுனால இது நம்மளுக்கு வெயிட் லாஸுக்கும் அவ்வளவு நல்லது. ஏன்னா நம்ம கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லான மாதிரி ஆகிடும். அதனால நம்மளுக்கு அதிகமா பசிக்காது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுல ஃபைபர், புரோட்டீன், தென் மினரல்ஸ், எஸ்பெஷலி கால்சியம், மெக்னீசியம் அதெல்லாமே அதிகமா இருக்குது. ஸோ அதனால இது நம்மளுக்கு வெயிட் லாஸுக்குமே ரொம்ப பயனுள்ளதா இருக்குது. அடுத்த யூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய எலும்பு, போனுக்கும் தசைகளுக்கும் நல்லது. ஏன்னா இப்பதான் சொன்னேன் இல்லையா, நம்மளுக்கு இது கால்சியம், மெக்னீசியம், அயன் இதெல்லாமே ரிச்சா இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் 10% ஆஃப் டெய்லி இன்டேக் இதுல ஒரு டேபிள் ஸ்பூன்ல நம்மளுக்கு கவர் ஆயிடுது. சப்ஜா சீட்ஸ்ல அயன் ஜாஸ்தியா இருக்கிறதுனால நம்மளுக்கு ரத்தம் உற்பத்தி ஆகுறது அதிகமாகும். ஸோ அதனால நம்ம அனிமிக்கா இருக்கிறவங்க, அதாவது ரத்தம் குறைவா இருக்கிறவங்க சப்ஜா சீட்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. தென் சப்ஜா சீட்ஸ்ல ஃபிளாவனாய்ட்ஸ் அண்ட் பாலிஃபீனால்ஸ் இருக்கிறதுனால ஸ்கின்னுக்கு நல்லது. ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது. பிளஸ் ஸ்கின்னுக்கும் நல்லது, தென் கேன்சருக்கும் நல்லது. கேன்சர் வராம தடுக்கிறதுக்கு ஏன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிற எதுவுமே நம்மளுக்கு ஏஜிங் அண்ட் கேன்சர் வராம தடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் சப்ஜா சீட்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிராம் நம்மளுக்கு குட் ஃபேட் இருக்குது. லைக் ALA, லைக் ஆல்பா லினோலிக் அண்ட் லினோலினிக் ஆசிட் ரெண்டுமே இருக்குது. ஸோ இட்ஸ் அ குட் கொலஸ்ட்ரால். அதனால நம்மளுக்கு ஹார்ட் ப்ராப்ளம், கார்டியாக் இஷ்யூஸ் வராம இது தடுக்குது. அடுத்ததா இது குட் கொலஸ்ட்ரால் இருக்கிறதுனால நம்மளோட பேட் கொலஸ்ட்ராலை கம்மி பண்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. இதை தவிர நம்மளுக்கு ஓரல் ஹெல்த், அதாவது வாய் சுகாதாரத்தை பாதுகாக்கிறதுக்கு சப்ஜா சீட்ஸ் உபயோகமா இருக்குது. ஏன்னா இதுல ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால வாயில உள்ள துர்நாற்றம் இல்ல கெட்ட பாக்டீரியா அதை எல்லாத்தையும் கொல்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு.
இது தவிர நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி அது எல்லாமே வந்து கம்மி பண்ணுது. ஏன்னா இதுல வந்து நான் சொன்ன மாதிரி வந்து ஃபிளாவனாய்ட்ஸ், தென் பாலிஃபீனால்ஸ் அதெல்லாம் இருக்கிறதுனால இது ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ நம்மளோட மூளைக்கும் வந்துட்டு அது ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால நம்மளோட மூளையில் உள்ள செல்லையும் வந்துட்டு நம்ம காம் பண்ணி அதை வந்து ஏஜிங் ஆக விடாம நம்மளுக்கு தடுத்து நிறுத்துது. ஹேர் க்ரோத்துக்கு வந்து சப்ஜா சீட்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. அதே மாதிரி வந்து ஸ்கின்னுக்கும் வந்துட்டு நல்லது. ஸோ ஹேர், ஸ்கின், ஹார்ட் ப்ராப்ளம் வராம தடுக்குது, அதுவே கான்ஸ்டிபேஷன் வராம தடுக்குது. அதே மாதிரி வந்து நம்மளுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட், ஸோ ஆன்டி கேன்சர் அண்ட் ஸோ சப்ஜா சீட்ஸ்ல வந்து ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது. ஸோ அதனால இன்ஃபிளமேட்டரி கண்டிஷன்ஸ் எதுவா இருந்தாலும் அதுல இருந்து நம்மளுக்கு ப்ரிவென்ட் பண்றதுக்கு சப்ஜா சீட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட ஹெல்த்துக்கு நல்லது. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம சப்ஜா சீட்ஸ் எப்படி சாப்பிடலாம், நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் இனிஷியல்லயே வந்து சொல்லியிருப்பேன். சப்ஜா சீட்ஸ் வந்து பெரிய விஷயமே கிடையாது. ஜஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் இல்ல 2 டேபிள் ஸ்பூன் வந்து சப்ஜா சீட்ஸ் வந்து ஒரு கப் வாட்டர் தண்ணியில வந்து போட்டீங்க அப்படின்னா அது கொஞ்சம் உப்பிடும். ஸோ உப்புனதுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம வந்து குழந்தைங்களுக்கோ இல்ல வந்து நம்ம பெரியவங்களே எடுத்துக்கணும்னா கூட எதுலனாலும் போட்டு சாப்பிடலாம். லைக் தயிர்ல போட்டோ இல்ல வந்து இளநீலையோ இல்ல சாதாரணமா தண்ணி குடிக்கிற வாட்டர் பாட்டில் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுலயே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இல்ல 2 டேபிள் ஸ்பூன் சப்ஜா சீட்ஸை போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க குடிக்கும் போது நார்மல் வாட்டருக்கு பதிலா சப்ஜா சீட் போட்ட வாட்டர் வந்து குடிச்சீங்க, தண்ணியை குடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இத்தனை பெனிஃபிட்ஸும் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். அதோட கூடி சம்மர்ல வந்து நம்மளுடைய உடம்பு வந்து சூடாகாம நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் கமெண்ட்.